Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் மடிவாலா மார்க்கெட்டில் நான் என்னென்ன காய்கறிகள் வாங்கினேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் சமீபத்தில் பெங்களூர் போயிருந்தேன் இல்லையா, அப்போ திரும்பி சென்னைக்கு வர்ற போது இந்த மடிவாலா மார்க்கெட் போனோம். மடிவாலா மார்க்கெட்டில் காய்கறிகள் நல்லா இருக்கும். வாங்க என்னென்ன காய்கறி வாங்கினேன்னு பார்க்கலாம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மடிவாலா மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் காலிஃப்ளவர் தான். நான் நுழைஞ்ச உடனே காலிஃப்ளவர் வாங்கிட்டேன். நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பெருசு வந்து 40 ருப்பீஸு. அப்புறம் உள்ளே எல்லாமும் நிறைய காலிஃப்ளவர் தான் இருந்தது. சின்ன சைஸ் எல்லாமே இருந்தது. பெங்களூர் காலிஃப்ளவரே கொஞ்சம் நல்லா இருக்குது. போட்டதும் டக்குன்னு வெந்துடுது. நம்ம சென்னையில் வாங்கிறது கூட ஒரு சில சமயம்தான் வேகும். அப்புறம் பூண்டு பாருங்கள். பூண்டு வந்து பெங்களூரில் நல்லாயிருக்கும். ஆனால் பூண்டு வந்து விலை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் நான் வாங்கலை. காலிஃப்ளவர் தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தாலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குடமிளகாலாம் பாருங்கள் அப்படியே பளபளன்னு இருக்குது. கேரட், அப்புறம் சோச்சோ, பீட்ரூட்டு எல்லாம் அன்றைக்கி சண்டேங்கிறதுனால நிறைய வந்து எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய கூட்டமாக இருந்தது. அப்புறம் லெட்யூஸ், ப்ரக்கோலி, மஷ்ரூம், அப்புறம் நிறைய காய்கறிகளுக்கு பேரே தெரியல அப்படி இருந்தது. நாங்கள் இவங்கக்கிட்ட தான் நான் வந்து ஓரளவுக்கு எல்லாமே வாங்கினேன். சொரக்காய் பார்த்திங்கன்னா அப்படியே செடியிலேருந்து அப்போ தான் பறிச்சுட்டு வந்த மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கிலோவும் வந்து 40 ரூபா தான். அந்த நீல சொரக்காயும் 40 தான். இந்த மாதிரி குடுவை சொரக்காயும் 40 ரூபா தான். அப்புறம் வாங்கினேன். அப்புறம் அவரைக்காய் வாங்கினேன். இவங்கக்கிட்ட முள்ளங்கி வாங்கினேன். எல்லாமே கிலோ வந்து 40 ரூபா தான். எல்லாம் பாருங்கள் அப்படியே பார்க்கவே ஃப்ரெஷ்ஷான. அங்கே மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் தருமபுரி அங்கேருந்து வந்து சேல்ஸ் பண்ணுறதா சொன்னாங்க. அப்புறம் பாருங்கள் நிறைய கூட்டம் அன்றைக்கி. நாங்கள் காலையில் இவ்வளோக்கு 11 மணிக்கு தான் போனோம். அப்போவே வந்து மார்க்கெட்டில் நிறைய கூட்டமாக இருந்தது. நீங்கள் வந்து பெங்களூரில் இருந்தீங்கன்னா இந்த மடிவாலா மார்க்கெட் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து மஞ்சள் தான் தேடி போனோம். மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அது ஏன்னா சென்னையில் வந்து கிடைக்கவே இல்லை. அதனால சரி அங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிற வழியில், சென்னைக்கு போகிற வழியில் பார்த்தோம். அதுதான் ஒவ்வொருத்தருங்கட்டியாக விசாரிச்சுட்டு இருந்தோம். இருக்கான்னு. எல்லோரும் உள்ளே போய் பாருங்கள், வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்கக்கிட்ட வெங்காயம் நல்லா இருந்தது. 4 கிலோ வெங்காயம் 100 ரூபான்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் வாங்கினேன். பாருங்கள் நல்லா அப்படி பிங்க் கலராக இருந்தது வெங்காயம். அப்புறம் வெங்காயமெல்லாம் வாங்கிட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து 4 கிலோ வாங்கலை, 2 கிலோ தான் வாங்கினேன். 2 கிலோவும் கொடுத்தாங்க. சில சமயம் வந்து கொடுக்க மாட்டேம்பாங்க, வந்து இப்போ கொடுத்தாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு, பூண்டு எல்லாமே இருந்தது. அப்புறம் அவங்க வந்து அவங்களாவே எடுத்து போட்டு அவசரம். எங்களுக்கு வேறு கிளம்பணும். எங்கள் வீட்டுக்காரர் வேறு கிளம்பணும், நம்ம ஊருக்கு எப்போ போகிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் காலிஃப்ளவர் தான். அப்புறம் இது ஏதோ வாழையோட அடி தான். உங்களுக்கு யாருக்கும் இது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் இதுவும் என்னன்னே தெரியல. ஒரு கடை, அதில் வந்து இந்த மாதிரி திங்ஸாக தான் வச்சுருந்தாங்க. அவர்கிட்ட நான் கேட்டேன் இதெல்லாம் என்னென்னு. அவர் சொன்னார், இன்றைக்கி சண்டேம்மா, நிறைய கூட்டமாக இருக்குது, எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். சரிண்ணா ஓகே அப்படின்னு. நார்த்தங்காய் இருந்தது. எல்லாமே வித்தியாசமாக இருந்தது அவர்கிட்ட. எல்லா காய்கறிகளுமே. டபுள் பீன்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து தாமரை தண்டு இருந்தது. அப்புறம் நிறைய காய்கறிகளுக்கு எனக்கு பேரே தெரியல. அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு நான் வந்து பட்டாணி அந்த மாதிரி தான் வாங்கினேன். மொச்சை அதெல்லாம். பட்டாணி கூட அப்போ வந்து விலை ஏறிடுச்சு. அப்புறம் டிண்டா இருந்தது. இந்த சொரக்காய் தான் அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. இந்த தாமரை தண்டு சொன்னேன் இல்லையா, அது இருந்தது. தக்காளிக்காய், அப்புறம் டெல்லி கேரட் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சென்னையில் கூட நான் இங்கே எங்கள் வீட்டு பக்கம்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. ஒரு மாதிரி லைட் கலராக இருந்தது. அப்புறம் இங்கேயும் மஞ்சள் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இந்த மஞ்சள் ரேட் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. அப்புறம் அப்படியே மஞ்சளை தேடி தான் அந்த மார்க்கெட் ஃபுல்லும் சுற்றினோம்.
பச்சை மிளகா பாருங்க அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க, பூண்டு பச்சை மிளகாலாம். அப்புறம் ஒருத்தர்கிட்ட பூண்டு நல்லா இருந்தது, அப்புறம் கொஞ்சம் வாங்கிட்டேன். அப்புறம் இது என்னவோ பாட்டிலில் வச்சுருக்காங்க, அது என்னன்னே தெரியல, பதநீரா என்னன்னு தெரியல, நிறைய திங்ஸ் என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த பாட்டிக்கிட்ட தான் வந்து இருந்தது, இவங்க தர்மபுரியிலேருந்து கொண்டு வந்து மஞ்சள் வச்சுருக்கேன்னு உள்ளே வச்சுருந்தாங்க. 60 ரூபா கிலோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்குது. நான் அன்றைக்கி கூட நங்கநல்லூரில் பார்த்தேன், 150 ரூபா சொன்னாங்க. சூப்பர் மஞ்சளாக இருந்தது. உங்களுக்கும் வேணும்னா போய் பாருங்கள், நங்கநல்லூரில் இருக்குது, மெயின் ரோட்லேயே. அப்புறம் மயிலாப்பூர்லேயும் கிடைக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் நான் பாட்டிக்கிட்ட தான் அப்புறம் கொஞ்சம் 2.5 கிலோ வாங்கிட்டு வந்து நான் இப்போ பொடியே உங்களுக்கு அரைச்சி காமிச்சிட்டேன். இது வந்து ஜனவரி மாதம் எடுத்தது, என்னால் எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இன்றைக்கி தான் பார்த்தேன், ஐயோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த எனக்கு தான் அந்த பாட்டி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்புறம் பத்தலை, நீயே இப்போ எடுத்துக்கோமா நாங்கள் அது உள்ளே போய் நம்மளால் எடுக்க முடியல, அவங்க உள்ளே வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த குறையிறதுக்கு எடுத்துக்கொடு, நீயே எடுத்துக்கொடு அப்படின்னாங்க. அப்புறம் சரின்ட்டு எடுத்து வாங்கினோம். அவங்க சொன்னாங்க வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு. இந்த வருஷம் இன்னும் ரொம்ப வரல, நான் ஒரு ஆள் தான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் அவர் வந்து அது வந்து நார்த்துலேருந்து வர்ற மஞ்சள் போல், அவன் நான் முதல்ல காமிச்சது பெருசு பெருசாக இருந்தது. அப்புறம் சரின்னு வாங்கிட்டு அப்புறம் வந்தோம். பாருங்கள் வெங்காயம் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க, கலர் அப்படி இருக்குது. தக்காளிலாம் முன்னாடியே சொல்லுவாங்கள்ல பெங்களூர் தக்காளின்னு, அந்த மாதிரி தக்காளியும் அவ்வளோ நல்லா கலராக இருந்தது. பச்சை மிளகா தான் குமிச்சு வச்சுருக்காங்க, உரைக்குமா என்னன்னு தெரியல, நீளமாக இருக்குது. அப்புறம் எலுமிச்சம்பழமும் இப்போ சீசன்னால் நிறையா இருந்தது. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கீரையெல்லாம் பாருங்கள், கொத்தமல்லி. நான் கூட சொன்னேன் இப்படி வெயில் இருக்குது, உங்களுக்கு காஞ்சு போயிடும், ஏதாவது துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆமாம்மா வெயில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் பப்பாளி, வெள்ளரிக்காய் பாருங்கள். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். எல்லா காய்கறிகளும் வாங்கிட்டு கடைசியாக தான் தக்காளி வாங்கினோம். தக்காளி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா தளன்னு இருக்குது. அப்புறம் டைமும் 12 ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம சென்னை வேறு போகணும். சென்னைக்கு போய் நான் என்னென்ன காய்கறிகள் வாங்கினேங்கிறத பார்ப்போம். இந்த காய்கறி எல்லாம் தான் நான் மடிவாலா மார்க்கெட்டில் வாங்கினது. பாருங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட கிலோ வந்து 40 ரூபா தான். இந்த கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் ரெண்டும் வந்து 50 ரூபா. நல்லா நிறையவே இருந்தது இந்த கத்திரிக்காய். அப்புறம் மொச்சப்பயிறு வாங்கி உரிச்சிட்டே வந்துட்டேன், அதனால் கொஞ்சம் கலர் கம்மியாயிடுச்சு. அப்புறம் பூண்டு, வாழைக்காய், இந்த அவரைக்காய், இதெல்லாமும் வந்து கிலோ 60 ரூபா. அவரைக்காய் மாத்திரம்தான் 60 ரூபா. மற்றதெல்லாம் பாருங்கள், இந்த அவரைக்காய் எவ்வளோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நான் வெளியிலே தான் வச்சுருந்தேன். அப்புறம் இந்த காலிஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ பெருசு, 40 ரூபா. அப்புறம் சொரக்காய் எல்லாமே கிலோ 40, தக்காளி 40, இந்த வெள்ளரிக்காய் வந்து கிலோ 20. இந்த 2 பப்பாளிக்காயும் 50 ரூபா. இதை காயாகவும் சமைக்கலாம், இல்லை பழுத்த பிறகு சாப்பிட்டுக்கலாம். முள்ளங்கி பாருங்கள் அப்படியே ஏதோ ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த பரங்கிக்காய் வந்து 10 ரூபா, அதுவும் கிலோ 40 ரூபா தான். நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா மடிவாலா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். போகலைன்னா இனிமேல் போய் வாங்குங்க. இன்னும் நிறைய காய்கறிகள் இருந்தது, தெரியாத காய்கறிகள் எல்லாம். நான் வந்து இதுதான் வாங்கி தூக்கிட்டும் வர முடியல. அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் நிறைய வாங்கிட்டு கெட்டு வேற போயிடுது காரில் கொண்டு வர்றது. அதனால் இந்த அளவு வாங்கிட்டு வந்தேன். இப்போ கிளைமேட் கொஞ்சம் கூலாக இருக்கிறதுனால எல்லா வெஜிடபிளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வேர்க்கடலை எல்லாம் பாருங்கள் 3 இருக்குது இங்கே. அப்புறம் வெங்காயம், உருளைக்கிழங்கு, அது அவசரத்தில் அவரையே அள்ளி போட்டதுனால அப்படி இருக்குது. மஞ்சள் அரைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பெங்களூரில் இருந்தது, கிடச்சிது. இல்லாட்டா இப்போல்லாம் ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. முன்னாடிலாம் நிறைய வரும், இப்போல்லாம் ரொம்ப இல்லை, காணோம். அங்கே ஒரே ஒருத்தங்க மாத்திரம் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.